கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, யாவரையும் நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம செய்தியின் தலைப்பு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால் மத்திய 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு மொழிபெயர்ப்பில், நமக்கோ விண்ணுலகே தாய்நாடு, அங்கிருந்து மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய தாய்நாடு, நம்முடைய ஒரு நிரந்தரமான இடம் பரலோகம் என்று நமக்கு சொல்லுகிறது. அப்படி அந்த நிரந்தரமான வீட்டுக்கு நாம் போவதற்காக இந்த பூமியிலே இருந்து கொண்டு எப்படி நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும் என்று இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். அது என்ன விதமான பொக்கிஷம், அது எப்படி நாம் சேர்க்க முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த உலகத்திலே இந்த நாளிலே நாம் பரதேசிகள் போல ஒரு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு பிரயாணிகளாக இந்த பூமியிலே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ பொக்கிஷம் என்றால் நமக்கு தெரியும், இந்த பூமியில் பொக்கிஷம் என்பது என்ன என்றால், அது நிலமாக இருக்கலாம், பெரிய வீடு பங்களா, இன்னும் நகைகள், இன்னும் டைமண்ட் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், பணம். இன்னுமாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அந்த நாட்களில் விலை உயர்ந்த ஆடை கூட ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்பட்டது. அதனால் நம்ம பழைய ஏற்பாட்டில் யோசுவா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, அங்கு ஒரு மனுஷன் ஆகான் என்பவன் விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை கண்டு எடுத்து அவன் அங்கே புதைத்து வைத்தான் என்று நம்ம படிக்கிறோம். அப்படியே யோசேப்பு கூட அவருக்கு அவருடைய தகப்பனார் அவரை மிகவும் நேசித்ததினாலே ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆடையை அவருக்கு கொடுத்திருந்தார். இவையெல்லாம் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இவைகள், இந்த பொக்கிஷங்கள் நமக்கு அதிகமாக இருந்தால் நம்முடைய ஒரு சிந்தை, பணமோ இல்லாவிட்டால் நிலங்கள், வீடு, இன்னும் நகை, இவைகளெல்லாம் அதிகமாக நம்மிடத்திலே பொக்கிஷமாக நாம் சேர்த்து வைக்கிறோம் என்றால், நம்முடைய சிந்தை அதை சுற்றியே இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் அதில் அதிக ஒரு சிந்தை உடையவர்களாக இருப்போம். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, இவைகளை இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடலாம், இல்லாவிட்டால் துரு பிடிக்கலாம், பூச்சி அடிக்கலாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, இவைகளை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே திருடன் திருட முடியாது, அங்கே பூச்சி துருவடிக்க பிடிக்காது. அதனால் அங்கே ஒரு பாதுகாப்பாக பரலோகத்திலே இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால்
நாம் எப்படி இங்குள்ள பொக்கிஷங்களை கொண்டு பரலோகத்திலே அங்கே நாம் பொக்கிஷமாக சேர்த்து வைக்க முடியும் என்று நாம் பார்க்கும்போது, பாருங்கள், ஆதி கால சபை ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு சீசர்கள் அவரோடு 3000 5000 என்று அநேகர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அந்த நாட்களிலே பார்க்கும்போது அன்னைக்கு ஒரே சபை இருந்தது. அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்றாக கூடி வந்து தேவனை ஆராதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்று பலமாக சாட்சி கொடுத்தார்கள். எல்லாருக்கும் ஒரே சிந்தை இருந்தது. இன்றைக்கு இருக்கிறது போல பலவிதமான டினாமினேஷன், பலவிதமான நம்பிக்கைகள், பலவிதமான ஒரு சிந்தை இல்லாதவர்களாக ஒரே மனதில் அங்கே கூடி தேவனை ஆராதித்து சத்தியத்தை பேசி அங்கே ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர்களுடைய பாதப்படியிலே வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். தனக்கென்று யாரும் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நாட்கள் துவக்க கால சபையாக அங்கே இருந்தது. அதற்கு வசனம் படியுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 35. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. எல்லாரும் அப்போஸ்தலர் பாதப்படியில கொண்டு வைத்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் தனக்கென்று இல்லாமல் பொதுவாக அவர்கள் அதை பகிர்ந்து கொண்டு ஒரே மனதுடையவர்களாக தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதித்து அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே. இன்றைக்கு பலவிதமான பிரிவுகள், பலவிதமான நம்பிக்கைகள் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் அப்படி எந்த சபையிலே கொண்டு வைக்க முடியும்? ஊழியர்கள், அநேக ஊழியர்கள் தங்கள் வருமானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கென்று அதை சேர்க்கிறதாக இருக்கிறது. அதனால நாம் இந்த நாட்களிலே ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஞானமாக நடந்து கொண்டு பாருங்கள், தகுதியுடையவர் யார்? உண்மையான சத்தியத்தை போதிக்கிறவர், தேவனுக்கு உண்மையாக சாட்சியாக ஊழியம் செய்கிறவர் யார் என்று அறிந்து அவர்களுக்கு நாம் சில உதவிகளை செய்யலாம். அது பரலோகத்திலே பொக்கிஷமாக சேர்க்கப்படும். அப்படியே ஏழை எளிய மக்கள், ஒரு முடியாமல் ஆடை இல்லாமல் தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட சில உதவிகளை நாம் செய்யும் போது அது கூட பரலோகத்திலே பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதை குறித்து கூட வசனம் படிக்கும்போது மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 35 நான் அங்கே படிக்கும்போது பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். இந்த மாதிரி, அதாவது யார் பசியாக இருக்கிறாங்களோ, தாகமாக இருக்கிறாங்களோ, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற அவங்களுக்கு
அப்படி தகுதியானவர்களுக்கு செய்கிற உதவிகள் அது கூட பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படும் என்று அதிலே 40ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறார். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்களான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். மிகவும் சிறியவர்களாகிய, இப்போ தேவையில் இருப்பாங்க சில பேர், அது யாராக என்றாலும் இருக்கலாம், சபைக்குள்ள கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவைகளை அறிந்து நாம் என்ன உதவிகளை செய்கிறோமோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படியே ஊழியர்களுக்கு, தேவனுடைய நாமத்துக்காக நிற்கிற ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் இன்னும் விரிவடைய அதன் தேவைகளுக்காக உண்மையுள்ளவர்களை பார்த்து சத்தியத்தின்படி ஜீவிக்கிற நீங்கள் எப்படி அறியலாம் என்றால், அவர்கள் கனிகளினாலே நீங்கள் அறியலாம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்படியே எபிரேயர் 5:4 ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு நியமிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட உண்மையுள்ள ஊழியர்களுக்கு நம்முடைய இந்த உலக பிரகாரமான பணங்களை கொடுத்து இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சில உதவிகளை, நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும்போது அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படும். அதனால் லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எடுத்தீங்களா? 12:33 லூக்கா. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். பார்த்தீங்களா? இப்படி நமக்குரிய காரியங்களை நாம் நமக்கு 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 என்று நம்முடைய சுயத்துக்கென்று உலகத்திலே பொக்கிஷமாக சேர்த்து வைக்காமல் அதை அநேகருக்கு, இப்படி தேவையில் இருக்கிற மக்களுக்கு, தேவனுடைய நாம மகிமைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியத்திலே உண்மையாக இருக்கிற மக்களுக்காக நாம் செலவிடுவது அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அந்த நாட்களிலே அநேகர் அவருக்கு பணத்தினாலே அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அதனால் பூமிக்குரிய இந்த பொக்கிஷம், பணமோ மற்ற எதுவோ, நம்மளால் இயன்ற ஒரு உதவியை நாம் அவர்களுக்கு செய்யும் போது அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படும். லூக்கா 12:15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். தனக்கு 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 என்று அந்த பொருளாசை என்னமோ, எனக்கு இன்னும் வேணும், என் குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு என்று நாம் அதிகமாக சேர்த்து வைப்பதை குறித்து அங்கே எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுத்து அங்கே ஒரு ஓமையை சொல்லுகிறார். அங்கே ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலம் இருந்தது. அதிலே அங்கே நல்ல விளைச்சல் வந்தபோது அதை என்ன சொல்லுகிறான் அந்த மனுஷன், இப்போ நான் என்ன செய்வேன், என்னுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, இந்த விளைச்சல்களை எல்லாம் நான் ஒரு பெரிய அறையை கட்டி அதில் எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைத்து கொண்டு, ஆத்மாவே நீ புசித்து குடித்து இளைப்பாறு, நீ சந்தோஷமாக இரு என்று சொல்லி அவன் தன்னை குறித்து தனக்கு தானே பேசுவது போல இருக்கிறது. அப்பொழுது தேவன் கேட்கிறார். இது அவனுடைய சுயநலத்தை காண்பிக்கிறது, தனக்கு தனக்கு என்று. அப்பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை, தேவன் அந்த மனிதனை பார்த்து கேட்கும்போது, மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும்?
அதை குறித்து சில வசனங்களை மாத்திரம் படியுங்கள். 19 21. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பார்த்தீங்களா? தனக்கு என்று சேர்த்து வைக்கிறவன் இப்படி தேவனுடைய பார்வையில் மதிகேடன், ஃபூல், இங்கிலீஷில் ஃபூலுங்க வருது, முட்டாள் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதனால நாளைய தினம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அதனால தேவனுடைய காரியங்களுக்காக உண்மையான தேவனுடைய ஊழியங்களை செய்கிற உண்மையுள்ள மக்களுக்கு ஊழியம் இன்னும் பரவ, தேவநாமம் எங்கும் பிரஸ்தாபப்பட, அப்படி ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இதனால் நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். தேவனுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட பொருள், அது தங்கமாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது ஒரு அற்பமாக, குப்பையாக எண்ணப்படுகிறது. இதை நாம் பிலிப்பியரில் 3 இவையெல்லாம் குப்பை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 3 பிலிப்பியர் 3:8 அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். ஏன்னா அது வீணானது, நஷ்டம், குப்பை, அப்படி அவர் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய சிந்தையாக இருக்க வேண்டும். உலகத்தில் நீ சேர்த்து வைத்து நாம் பல வருடங்களுக்கு நீ புசித்து குடித்து இளைப்பாறே மைதலாக இரு என்றால் அது தேவனுடைய பார்வையில் முட்டாள்தனம் போல இருக்கும். அதனால மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் அவனுடைய பொக்கிஷம் பண்டகசாலியை அங்கே இடித்து பெரிதாக கட்டி அதில் சேர்த்து வைத்தால் அவனுடைய இருதயம் அங்கே இருக்கும், உலக காரியங்களிலே. அப்படியே நாம் இந்த உலகத்தில் செல்வங்களை சேர்த்து அநேக பேங்க் பேலன்ஸு 1 கோடி ரூபாய் பேங்கில் இருக்குதுன்னா நம்முடைய சிந்தை அதையே சுற்றி கொண்டு இருக்கும், அதை இன்னும் எவ்வளோ பெரிதாக்கலாம் என்று. அப்படிப்பட்ட மனது. அதனால உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அதனால் நம்ம இங்கே இருக்கிற பொக்கிஷங்களை, பணம், பொருள், காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதாக இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி நாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நாம் ஒரு அர்ப்பணித்துட்ட அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து அர்ப்பணித்து ஒரு பலியின் ஜீவியம் செய்கிற நம்முடைய எல்லாமே, நம்முடைய எல்லா பொருட்கள், நம்முடைய ஜீவன், நம்முடைய சரீரம் முழுவதும் தேவனுக்கு சொந்தமானது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே வாழுகிறார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்குள்ள வந்தவர்கள் தனக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுடையது என்று நினைத்து கொண்டு அந்த பொருட்களை, அந்த டைம், அந்த உழைப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய பிரயாசம் எல்லாவற்றையும் ஒரு நல்ல உக்கிரானக்காரர் போல, மேனேஜர் போல அதை ஞானமாக அதை செலவிட வேண்டும். இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
எல்லாம் தேவனுடையது. நாம் உழைத்து சம்பாதித்திருந்தால் நம்ம சம்பாதிப்பதற்கு வேண்டிய அந்த உழைப்புக்கேற்ற பலன் தந்தது தேவனாக இருக்கிறார். அதுக்கேற்ற ஆரோக்கியம், நேரம், எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தது, தேவனுடையது. என்னுடைய வீட்டில் எல்லாம் உம்முடைய வீட்டில். அதனால நாம் நல்ல உக்கிரானக்காரர் போல இருந்து அவைகளை தேவனுடைய காரியங்களுக்காக பரலோகத்தில் தேவனுக்கு என்று அங்கே செய்து பொக்கிஷங்களை நமக்காக சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் நாம் ஒன்று சொல்லும்போது, நம்ம ஐஸ்வர்யத்தை நாம் சேவிக்கிறோமா அல்லது நம்ம ஐஸ்வர்யத்தால் நாம் தேவனை சேவிக்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம் சேவிக்கிறோமா, இல்லாவிட்டால் நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக நாம் தேவனை கனப்படுத்தி தேவனை சேவிக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் விலை உயர்ந்த பணம் அல்லது விலை உயர்ந்த எதுவானாலும் பேர் புகழ் எல்லாமே ஒரு நாள் அது அழிந்து போகும். அதனால் அது ஒரு நிரந்தரம் இல்லை. ஏனென்றால் மனுஷனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் வேதம் சொல்லுகிறது, ஒரு புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாய் இருக்கிறது, புகை போல இருக்கிறது என்று. தேவனுடைய பார்வையில் மனுஷனுடைய நிலைமை அப்படி இருக்கிறது, நிலை இல்லாதது. அதே சமயத்தில் பரலோகத்திலே நாம் சேர்த்து வைக்கிற அந்த பொக்கிஷம் அது நிரந்தரமானது, அதுக்கு அழிவே இல்லை, அது பாதுகாப்பானது. அதுதான் நமக்கு பெரிய பொக்கிஷம், ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்போ நாம் இதுவரை பார்த்த இந்த உலக பிரகாரமான பொக்கிஷங்கள், பணம், பொருட்கள், இன்னும் நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளத்துக்கள், நம்முடைய ஞானம், இவைகள் எல்லாம் தேவனுடைய காரியங்களுக்காக, இன்னும் தேவையில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக செலவிடுவது ஒரு பொக்கிஷமாக பரலோகத்திலே சேர்க்கப்படும் என்று சில வசனங்கள் மூலம் பார்த்தோம். இவை மாத்திரமல்ல, இதிலும் மேலாக சில காரியங்கள் இருக்கிறது. அது என்ன என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், 3 விஷயங்கள் நாம் பார்க்க போகிறோம். இதை விட மேலானது. அது என்ன பொக்கிஷம்? 3 பொக்கிஷங்கள். முதலாவது பொக்கிஷம் அது என்ன என்று நாம் பார்க்கும்போது, பிதாவான தேவன் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற ஒரு அன்பு, ஒரு பக்தி வைராக்கியம். இந்த ஒரு அன்பு ஒரு பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தி இல்லாவிட்டால் பக்தி வைராக்கியம் என்று எதை சொல்லலாம் என்றால், உண்மையாகவே நாம் பிதாவான தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நாம் முழு சிந்தையோடு அன்பு கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த வார்த்தையின்படி, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பிரமாணங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் தேவ பக்தி. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது அது ஒரு பொக்கிஷம். அப்போ நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகள், பிரமாணங்கள் என்ன என்று அதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் வேதத்தை அதிகமாக படித்து தியானித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் பாருங்கள், இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்து அதில் இருக்கிற மனுக்குலங்களை, எல்லா ஜனங்களையும் படைத்து தேவன் பார்க்கிறார். வானத்திலிருந்து அவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது. வானத்திலிருந்து பூமியிலே மனுப்புத்திரனை பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதன்
என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவனுடைய சிந்தை, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். படிங்கள் அந்த வசனம். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. பார்த்தீங்களா? அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தாலும் அவர் மனுபுத்திரரை பார்க்கிறார். அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. அவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். இவன் என்ன செய்கிறான்? இந்த மனுஷன் தன்னுடைய லைஃப் டைம்ல உழைக்கிறான். அந்த உழைப்பு, அந்த பொருளை கொண்டு என்ன செய்கிறான்? உண்மையாக இருக்கிறானா? நற்கிரியை செய்கிறானா? தேவனுக்கு பிரியமானதை செய்கிறானா என்று தேவன் நம்மை பார்க்கிறார். அப்போ தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தேவன் அதை பார்க்கிறார். இப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய சிந்தை என்ன? தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காது என்று அறிவதற்கு நாம் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் அவருடைய வார்த்தையாக இருக்கிறது, தேவனுடைய சிந்தையாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக பேசுகிறார், பங்கு பங்காக. பழைய ஏற்பாட்டில் அநேக தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக, அதன் பிறகு தம்முடைய குமாரன் மூலமாக, அதன் பிறகு அப்போஸ்தலர்கள், அவரை பின்பற்றின சீசர்கள் மூலமாக பேசி வேதமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக படித்து தியானித்து உணர்ந்து கொண்டு அதை நம்முடைய இருதயத்திலே பதித்து கொண்டு அந்த வசனத்தின்படியே நாம் நடப்பது தான் தேவனிடத்திலே அன்பு கூறுவதாகும். அதில் யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட சொல்லும்போது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கும்போது தேவனை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். அதில் இன்னும் இந்த வசனம் இன்றைக்கு அநேக குழப்பமான ஒரு சிந்தையை அநேகருக்கு கொண்டு வருகிறது. இன்றைக்கு மூன்றான தெய்வம் என்று சொல்லுகிறார். இல்லை, ஒன்றான மெய் தேவன். அப்படியே இயேசு கிறிஸ்து அறிய தேவன் ஒருவர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், இன்றைக்கு அவர்தான் இவர், இவர்தான் அவர். தேவனாக இருந்தார், இயேசுவாக வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்று பொதுவாக பேசுகிறார். இன்றைக்கு அநேகருடைய காரியம் இப்படி இருக்கு. இன்னும் மெஜாரிட்டி ஜனங்கள் 3 தேவர்கள், திரியேக தேவன், அநேகர் அப்படிப்பட்டவர்கள். நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றான மெய் தேவன், அவரையும் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர் ஆகிய. பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார், அவரை நாம் அறிய வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் அங்கிருக்கிற மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தரை அனுப்புவார். அப்படியே தேவன் அந்த சராசரத்துக்கும் ஒரே தேவன், அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தை ஆதாமிலிருந்து பாவத்திலே
மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே, யோவான் அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். என்னை அனுப்பின பிதா, என்னை அனுப்பின பிதா, பிதா 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 என்று அங்கே சுமாராக 100 முறை அங்கே பேசுகிறார். அவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார். நான் என் சுயமாக வரவில்லை, நான் என் சுயமாக பேசுறதில்லை, அவர் பேசுகிறத அப்படியே நான் இங்கே சொல்லுவதற்கு வந்தேன் என்று பாருங்கள். யூதர்களுக்கு பிதாவாகிய தேவன் குறித்து நன்றாக தெரியும். அவர்களிடத்தில் மிகவும் தெளிவாக சொல்லும்போது, தேவன், பரலோகத்தின் தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் நீங்கள் என்னை நேசித்திருப்பீர்கள், என்னிடத்திலே அன்பு கூறுவீர்கள். ஏனென்றால் அவர் என்னை அனுப்பினார், நான் என் சுயமாக வரவில்லை என்று தெளிவாக அவர்களிடத்திலே பேசுகிறார். படிங்கள் அந்த வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். பார்த்தீங்களா? நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்கள் பிதா என்று சொல்லுகிறீர்களே, அப்படி என்றால் என்னை நீங்கள் நேசித்திருப்பீர்கள். இங்கிலீஷில் ஒன்லி ட்ரூ காட், ஒன்றான மெய் தேவன், அவர் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். அப்படியே பிதாவாகிய தேவன் குறித்து சொல்லும்போது, குறிப்பாக 1 தீமோத்தேயு 6:16 நாம் சொல்லும்போது, ஒருவராய் சாவாமையுள்ளவர், அவர் ஒருவர் மாத்திரம் சாக்க முடியாது. மற்ற எல்லா சிருஷ்டிகளும், தூதர்கள் முதற்கொண்டு எல்லா சிருஷ்டிகளும் மரணத்துக்கு போய்விடும். ஆனால் பிதாவான தேவன் மாத்திரம், அவருக்கு மரணமே இல்லை. அப்படிப்பட்டவர் எப்படி இங்கு குமாரனாக இயேசுவாக வந்து மரிக்க முடியும்? அவர் மரிக்க முடியாது. ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தாரே, மரித்து 3ஆம் நாள் உயிர் திறந்தாரே. அவரை உயிர்த்தெழச் செய்தது பிதாவாகிய தேவன். அவருடைய கரங்களிலே தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளில் அவர் எழுப்பினார். அதனால இதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் இது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிந்து கொள்ள வேண்டும். இதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதன் பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனை பற்றிய அறிவு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு நாம் அறிந்து கொள்வது ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. அவரை அறிக்கிற அறிவு பொக்கிஷம். ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டால் தான் நித்திய ஜீவன். வாக்குத்தத்தம், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடித்தது எது, அவர்களுக்கு பிடிக்காதது எது என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முடிவெடுக்கும் போது தேவனுக்கு ஏற்றதாக வேதத்திலே குறிப்பிட்டபடி அது நாம் ஒரு முடிவை நாம் தேர்வு செய்கிறோமா என்பதை நாம் எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும்.
நாம் ஒவ்வொரு நாளும் அநேக முடிவுகளை எடுக்கிறோம். அது தேவனுக்கு பிரியமானதா என்று நாம் நிதானித்து அறிய வேண்டும். இல்லாம உலக பிரகாரமாக்க இன்றைக்கு பொக்கிஷங்களை சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, அவைகளை ஷேர் மார்க்கெட்டு, இன்னும் நில வியாபாரங்கள், இப்படி ரியல் எஸ்டேட் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்து கொண்டு தங்களுடைய எல்லா நேரத்தையும், தங்களுடைய ஞானத்தையும் உழைப்பையும் அதற்கென்று செலவிட்டு கொண்டிருந்தால் அது வீணானது. நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நாம் பிரயாசப்பட்டு சேர்த்ததை நாம் எப்படி செலவிடுகிறோம்? தேவனை அறிகிற அறிவுக்கு நாம் செலவிடுகிறோமா? மற்றவர்களுக்கு அவரை பற்றி அறிவிக்கிறதற்கு அதற்கேற்றபடி நாம் அந்த செலவுகளை செய்து கொண்டிருக்கிறோமா? இதை நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்திலே நாம் எது சேர்த்து வைத்தாலும் அது அழிவுக்கு போய்விடும், நிலையற்றது. இந்த பொக்கிஷத்தை தேவன் பேரிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் அறிகிற அறிவு, அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்காக நிற்கிற அந்த நாம் ஓடுகிற ஓட்டம், வாழ்க்கை, நம்முடைய ஒழுங்குபடுத்துகிற முறைமைகள், நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாம் அது பொக்கிஷமாக சேர்க்கப்படும். அந்த வேதத்தின்படி தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவிக்கும் போது, தேவனை அறிக்கிற அறிவிலே வளரும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கிற அறிவிலே வளரும் போது, வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியும் போது, அது ஒரு பொக்கிஷமாக சேர்க்கப்படும். அதனால் அப்போஸ்தலர் பவுல் நமக்கு எல்லாவற்றிலும் மாதிரியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நான் 36 39 வரையிலும் படிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாரென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. அது மரணமானாலும், பஞ்சம், பட்டயம், பசி, வியாதி எதுவாக இருந்தாலும், அது தேவதூதர்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், என்னை அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று உறுதியாக பேசும். இந்த ஒரு உறுதித்தன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், இந்த அன்பு நம்முடைய மரணத்துக்கு பிறகு அது பொக்கிஷமாக பரலோகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கும். அதனால பாருங்கள், நாம் எப்படி பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியும் என்று கேட்டால், பிதாவாகிய தேவன் அவர் தம்முடைய நேசகுமாரனை, அவர் நேசித்த தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு பலியாக்க, ஒரு பாவத்துக்கு பரிகாரத்துக்கு அவரை அனுப்பினார். அப்படி அனுப்பி அவர் நம்மை நேசித்தார் என்று வேதம் சொல்கிறார். படிங்கள் அந்த வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 யோவான் 4:9-10.
தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆதாமுக்கு பாவிகள், தேவனுக்கு சத்துருக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் தீமைகளை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராக இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை முந்தி நேசித்து நம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை நேசித்திருக்கிறார். தேவன் முந்தி நம்மை நேசித்தார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், தம்மையே பலியாக கொடுத்தார். அவருடைய ஒரு பலி எப்படிப்பட்ட பலி, அதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். நாம் சத்துருக்களாக இருக்கும்போது நாம் ஒரு நல்லவர்கள் அல்ல, நாம் பாவிகள். அப்படி இருக்கும்போது நமக்காக ஒருத்தர் அந்த ஜீவனை கொடுக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட அன்பு. இதை கூட வசனத்தில் படிங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். ரோமர் 5:6-8. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்திருக்கிறார். அப்படியே யோவான்ல 15:13 சொல்லும்போது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஜீவனை கொடுக்கிற அன்பு பணம் அல்ல. பணம் 100, 500, 1000, 10,000, 1,00,000 கூட கொடுக்கலாம். ஜீவனை கொடுப்பது எவ்வளவு பெரிய அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்திலே காண்பித்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால நாம் பிதாவாகிய தேவனிடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் நாம் முழு அன்பு காண்பிக்க வேண்டும். அது பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷமாக சேர்க்கப்படும். அப்படிப்பட்ட அன்பு, அதை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவருக்கு பிதாவான தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் முந்தி நம்மிடத்திலே அன்பு காட்டியிருக்கிறார்கள். அந்த அன்புக்கு நாம் பதில் அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பை காட்டாவிட்டால் பரலோகத்திலே நாம் போய் எப்படி அங்கே அன்பு காட்ட முடியும்? பிதாவிடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் எப்படி அன்பு காட்ட முடியும்? அதனால பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி மனதுருக்கம் உள்ளவர், எப்படிப்பட்ட வல்லமையுடையவர், எதை விரும்புகிறார், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று வேதத்தை அதிகமாக அறிந்து உணர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை நன்றாக அறிந்திருந்தார். அதனால அவர் தம்மை முழுமையாக தாழ்த்தி கீழ்ப்படுத்துகிறார். அவர் தான் நமக்கு மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல முழுமையாக தாழ்த்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே ஆம் என்று நாம் கீழ்ப்படிந்து அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். இது பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்படி தேவனையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிக்கிறதிலே தேவன் பிரியப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் படிங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள்.
ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் ஞானத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஞானி ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட, ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டார், பராக்கிரமன் என்றால் இந்த உலகத்திலே நான் ஞானத்தில் நல்ல பலசாலி அதிகாரத்தில் இருக்கிறேன் என்றார். தேவனை அறிக்கிற அறிவு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கிற அறிவிலே மேன்மை பாராட்டார். அதிலே நான் பிரியமாயிருக்கிறேன். இது முதலாவது ஒரு பொக்கிஷமாக பரலோகத்திலே சேர்க்கப்படும். பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பொக்கிஷம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, புது சிருஷ்டியின் வளர்ச்சி ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இங்கே நாம் வேதத்தில் கூட படிக்கும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களிலே இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகிறார். படியுங்கள். 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். அதுவா 2 கொரிந்தியர் 5:6-7. மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா சரி. இது 4 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பிதாவான தேவன் தன்னுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். தேவனுடைய மேலான ரட்சிப்பின் திட்டம், தேவனை குறித்த அறிவு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கிற அறிவு, அவருடைய போதனைகள், அவருடைய சத்தியங்கள், ரட்சிப்பின் திட்டங்கள் எல்லாவற்றையும் நமக்கு நம்முடைய சரீரமாக்கிய மண்பாண்டங்களிலே ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இது என்ன பொக்கிஷம் என்று நாம் பார்க்கும்போது, அதுதான் இங்கே நாம் படிக்கிறோம், புது சிருஷ்டிகள். அதுதான் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஒரு புது சிருஷ்டி அது நம்முடைய இருதயத்தில் ஒரு கருவாக கொடுக்கப்படுகிறது. அது எப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்து நாம் நம்மை ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்து நம்மை நாம் பிரதிஷ்டை பண்ணும் போது, நம்மை அர்ப்பணிக்கும் போது, அங்கே ஒரு புது சிருஷ்டி உருவாக்கப்படுகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின,
எல்லாம் புதிதாயின என்ற அந்த ஒரு நிலை வரும்போது அது ஒரு புது சிருஷ்டி. ஒரு கருவாக, ஒரு எப்படி குழந்தை கருவாக அங்கே தாயின் வயிற்றில் ஜனிப்பிக்கப்படுகிறதோ அப்படியே அந்த புது சிருஷ்டி முதலாவது கருவாக நாம் விசுவாசித்து ஞானஸ்நான உடன்படிக்கையை செய்து அர்ப்பணித்து அங்கே வரும்போது அங்கே வைக்கப்படுகிறது. அதுதான் பொக்கிஷம். அந்த கரு, அந்த பொக்கிஷமாகிய கரு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இது கூட பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படும். அது எந்த அளவுக்கு வளர வேண்டும் என்றால், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அந்த ஐக்கியத்தில் சபையிலே பங்கடைவதற்கு ஏற்ற தகுதி அடைய வேண்டும். இதைத்தான் கொலோசியர் 1:12 ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதி அடையும்படி, அதுக்கேற்ற தகுதி அடைய வேண்டும். பரிசுத்தவான்களோடு அங்கே நாம் தகுதி அடைவது வரையிலும் அந்த கரு ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இந்த வளர்ச்சி, அதில் நம்முடைய விருப்பம், நம்முடைய நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், பள்ளிகளில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நீக்கப்பட்டு எல்லாம் புதிதாகின, புதிய சிந்தை, கிறிஸ்துவின் பிரமாணங்களுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படைந்து நம்மை வழி நடத்துகிற அந்த காரியத்துக்கு கிறிஸ்துவை போன்ற ஒரு செயலுக்கு நேராக அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிற அந்த ஒரு வாழ்க்கை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வளர்ச்சி கூட பரலோகத்திலே பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படுகிறது. இது எப்படி என்றால், பாருங்கள், நாம் அறிந்திருக்கிறோம் 1 கொரிந்தியர் 15:40-41 அங்கே வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, அவைகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகள் உண்டு, அவைகளுடைய மகிமை வேறு என்று உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது வானத்துக்குரிய மேனிகள் என்றால் சபையை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அதில் 41 பாருங்கள், அந்த வானத்துக்குரிய மேனிகள் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வேறாயிருக்கிறது, விசேஷித்திருக்கிறது என்று அங்கே பேசப்படுகிறது. அந்த 41 மட்டும் படியுங்கள். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. அப்போ வானத்துக்குரிய மேனிகளாக சபை வகுப்பார் அங்கே தேர்வு செய்யப்பட்டாலும் அந்த நட்சத்திரங்களுக்குள்ளே அநேக விசேஷித்த ஒரு செயல் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷித்ததாக இருக்கிறது. எல்லாம் ஒன்று போல இருப்பது இல்லை. இது எப்படி என்றால், நாம் பார்க்கும்போது நாம் எந்த அளவுக்கு தேவன் பேரிலே அன்பு காட்டி தேவனுடைய காரியங்களுக்காக முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்கே விசேஷித்ததாக இருப்போம். அப்படியே எந்த அளவுக்கு சோதனைகள், அநேக விதமான பாடுகள், நெருக்கங்களின் வழியாக நாம் போகும்போது அவைகளை எல்லாம் சகித்து கொண்டு நம்முடைய குணாம்சத்தை கிறிஸ்துவின் குணாம்சத்துக்கு ஒப்பாக நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்கே விசேஷித்து காணப்படும். அப்படியே எந்த அளவுக்கு பூமிக்குரிய காரியங்களை அவைகளை நாம் விட்டு இந்த தேவனுடைய காரியங்களுக்காக நாம் தியாகம் செய்கிறோமோ அந்த அளவு அங்கே விசேஷித்து காணப்படும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டது. அங்கே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் அது வித்தியாசப்பட்டு விசேஷித்து இருக்கிறது. அதில் பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தங்கள் ஓட்டத்தில்
அவர்களால் இயன்ற மட்டும் ஓடினார்கள். தங்களுக்கு உரியவைகளை எல்லாம் விட்டுக்கொண்டு அவர்கள் வேறு வேறு தேசங்களுக்கு பிரயாணப்பட்டு போனார்கள். இந்தியாவுக்கு தோமா வந்தார். அவர் என்ன கொண்டு வந்தார்? என்னுடைய நாமத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்து அவர் பிரசங்கிக்கிறவராக இருந்தார். வேறு எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அப்படி தேவனுடைய நாமத்துக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பது அது எவ்வளவாக செய்கிறோமோ அவ்வளவாக விசேஷத்து காணப்படும். அப்போஸ்தலன் பவுல் பற்றி நாம் பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல ஞானி. இங்கே நாம் படிக்கும்போது கமாலியேலின் வாதத்திற்கு அவர் கற்று தேறினவர் என்று படிக்கிறோம். அப்படியே அவர் ரோமன் அந்த சிட்டிசன்ஷிப் வைத்திருந்தார். அன்றைக்கு அந்த நாட்களிலே ரோமன் சிட்டிசன்ஷிப் என்பது ரொம்ப மதிப்புக்குரியது. அப்படி அவர் யூதனாகவும் இருந்தார். இவையெல்லாம் அவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள பெரிய வசதி படைத்த இவைகளையெல்லாம் அவர் அற்பமாக நினைத்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தது போல நாமத்தை பிரசங்கித்துக் கொண்டு அவர் சுற்றி திரிந்தார். மரணம் வரை அவருக்கு மரணம் வரும் என்று சொன்ன போதும் அதற்கு அவர் கவலைப்படவே இல்லை. கடைசியாக அங்கே தலை துண்டிக்கப்பட்டு அவர் மறித்தார். அவரை குறித்து அவருடைய பாடுகள் குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 22 அநேக காரியங்கள் அவருடைய அந்த ஊழிய பாதையிலே கடந்து வந்த எவ்வளவு பாடுகள் பிரயாசங்கள் என்று எழுதியிருக்கிறார். அநேக தரங்கள், சிறைச்சாலைகள், அப்படியே சவுக்கால் அடிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே யூத வழக்கத்தின்படி 1:40 குறைய 5 முறை அவர் சவுக்கால் அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் அநேக பிரயாணங்கள், கப்பல் சேதங்கள், அப்படியே பசி, தாகம், உபவாசங்கள், கண்விழிப்புகள், இப்படியாக நீங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரயாணத்தை குறித்து எழுதுகிறார். கப்பல் பிரயாணம் 14 நாள் அவர் அந்த பிரயாணத்தில் அங்கே எந்த திசையும் திக்கும் தெரியாமல் அலைந்து பசியோட சூரியனை காணாமல் அங்கே பகல் இல்லாமல் இருளாக அப்படியாக அவர்கள் அப்படிப்பட்ட பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 27 20 26 ஆயினும் நான் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான். 20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அடுத்ததுல 33 பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். அந்த பிரயாணத்தில் 14 நாள் எப்படி இருக்கும்? அந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிறது போல கப்பல் அல்ல, பாய்மர கப்பல். அது காற்று போற திசைக்கு அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். எந்த திக்கும் தெரியாது, திசையும் தெரியாது. அப்படி புயல், மழை, சூரியனை பார்க்கலைங்கிறாக இருள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஊழியத்தில் சொந்த காரியம் அல்ல. இப்படிப்பட்ட பிரயாசங்கள் எவ்வளவாக நாம் படுகிறோமோ அவ்வளவாக அங்கே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து அங்கே காணப்படுகிறது. அதனால அவர்களுக்கு அந்த கனத்தில் மகிமை, அழியாமை அது விசேஷித்ததாக இருக்கிறது. அதனால இந்த புது சிருஷ்டிகள் ஆவதற்கு அந்த வளர்ச்சி, புது சிருஷ்டி அந்த கருவாக உருவாகி நாளும்
வளர்வதற்கு நாம் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். பூமிக்குரிய காரியங்களுக்காக இந்த உலகத்துக்குரிய காரியங்களை, இந்த புது சிருஷ்டி வளர்ச்சிக்குரிய காரியங்களை அலட்சியம் பண்ணாமல் நாம் இருக்க வேண்டும். மாணவர்களே, இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று உலக பிரகாரமாக இருந்தால் இது பிரயோஜனம் இல்லை. இது இரண்டாவது காரியமாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு வாலிபன், பணக்கார வாலிபன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகிறார். பாருங்கள், இது நமக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கிறது. அங்கே இயேசுவினிடத்திலே வந்து மத்திய 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 16 வருது. மத்திய 19:14 நான் நித்திய ஜீவனை பெற நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாலிபன் கேட்கிறார். பணக்காரனாகவும் இருக்கிறார். அப்போ அங்கே அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம், நீ நியாயப்பிரமாணத்தில் உள்ள கற்பனைகளை கைக்கொள் என்று அங்கே சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்போ அந்த வாலிபன் சொல்கிறான், இவைகளே நாம் சிறு வயது முதற்கொண்டே நான் கைக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது ஏதோ குறை இருக்குது, இதில் பிரமாணம் மாத்திரம் போதாது என்று சொல்லும்போது அங்கே 21ஆம் வசனம், மத்திய 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்பனனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா. அப்படி என்றால் இயேசு சொல்லுகிறதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவருக்குரிய எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு இவரே தரித்திரனாக நீ ரோட்டில் நின்று அப்படின்னு சொல்லவில்லை. இதனுடைய பொருள் என்ன? நீ தரித்திரமாக இருப்பது பரலோகத்துக்கு போவதற்குரிய வழியா என்றால் அது தகுதி அல்ல. அப்படி இல்லை. நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். உனக்கு இருக்கிற எல்லா காரியங்களை விட நீ அதிகமாக என்னை நேசித்து என்னை பின்பற்றி வர வேண்டும். இது அநேக ஓமைகளில் சொல்லுகிறார். தாயாவது தகப்பனையாவது பிள்ளைகளையாவது விட்டவன் இம்மையிலே தூரத்தினையாக வறுமையிலே ஆசிர்வார். அப்படி எல்லாவற்றை விட மேலாக அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்படி நீ தரித்திரனாக இருப்பது மட்டும் உனக்கு பரலோகத்துக்குரிய தகுதி என்று அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் நீ இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா என்பதுதான் கேள்வி. இவைகளெல்லாம் இழந்தாலும் உண்மையாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். இதுதான் அங்கே அவர் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. அவைகளின் மேல் உன் மனத்தை வைத்துக் கொண்டு இதுதான் என்னுடைய காரியம் பொக்கிஷம் என்று நினைக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின் செல்வது தான் பொக்கிஷம், பரலோகத்திலே அங்கே பொக்கிஷமாக சேர்க்கப்படும் என்று அப்படியாக பின்பற்றி வருவதைத்தான் அது இயேசு சொல்லுகிறார். இது நமக்கு பாடமாக. அதனால அந்த அந்த கரு புது சிருஷ்டி என்ற கருவை நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு வளர்க்க வேண்டும். கிறிஸ்துவின் சாயலுக்கு, பரிசுத்தவான்களுடைய சாயலுக்கு நேராக நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் கிறிஸ்துவை போல மாறுகிறவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். இது கூட இரண்டாவது ஒரு பொக்கிஷமாக பரலோகத்தில் சேர்க்கப்படும். மூன்றாவது பொக்கிஷம் என்ன என்று நாம் பார்க்கும்போது சகோதர அன்பு. இந்த அன்பிலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு இதை நாம் பார்க்கும்போது நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறோம், ரட்சிப்பின் திட்டத்தை சத்தியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறோம்.
அறிந்து வந்துட்ட பிறகு நாம் நம்மை அர்ப்பணித்துட்டு நாம் வந்த பிறகு ஒரு நீதிமான் என்ற நிலைக்கு நாம் வந்த பிறகு அப்படிப்பட்ட அநேக சகோதர சகோதரிகள் சபைக்குள்ளாக வருகிறார்கள். அந்த சகோதரர்களோடு நாம் அதிக அன்பு ஐக்கியம் காட்ட வேண்டும். இது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த அன்பிலே வளர வேண்டும். இதை குறித்து வசனம் படிங்க. சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பார்த்தீங்களா? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானது. அடுத்த வசனம் கூட படிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பார்த்தீங்களா? இது தேவனுடைய ஆவி, ஒரு ஐக்கியம், சகோதரருக்குள்ளே உள்ள ஒரு ஐக்கியத்தை, அந்யோன்யத்தை அதை காண்பிக்கிறது. இது எத்தனை நன்மையும் இன்பமும், இது அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று. என்றென்றைக்கும் அந்த அன்பிலே நாம் பெருகுகிறவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களுக்கு அந்த சத்தியத்துக்குள்ளே வந்த அந்த சகோதரர்களுக்குள்ளே அதிக அன்பு காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்குள்ளே பெரிய சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொண்டு வருகிறதாக இருக்கும். அப்படியே அந்த சகோதரர்களுக்குள்ளே ஏதோ குறைவுகள் இருக்கலாம், தேவைப்படும், அதை நாம் உதவி செய்ய வேண்டும். அது கூட ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்திய 10:42 சீசன் என்ற நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு மெய்யாகவே காரியங்களை மெய்யாகவே என்று அவங்க ஒரு அழுத்தமாக பேசுகிறார். அந்த சகோதரர்களுக்கு ஒரு சிறிய தேவை, அவைகளை நாம் செய்யும் போது அதற்குரிய பலன் உண்டு. இதுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த ஒரு சபை கொடுக்கை, இந்த சபை ஐக்கியத்தை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் அதில் நமக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:9. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். பார்த்தீங்களா? அந்த ஐக்கியம், சபை ஐக்கியம். நான் ஒளியிலே இருக்கிறேன், சத்தியம் எனக்கு தெரியும், என்னுடைய ரட்சிப்பின் திட்டம் எல்லாம் தெரியும், நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஐக்கியத்திலே பங்கெடுக்காமல் தூரமாக அதில் மகிழ்ச்சி அடையாமல் இருந்தால், அப்படியே அந்த சகோதரர்களிடத்திலே அன்பு காட்டாமல் இருந்தால் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். இருள் என்றால் அது பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, தேவனை விட்டு தூரமாக இருப்பது போல பேசப்படுகிறது. அடுத்த 10ஆம் வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. இடரல் இல்லை. சகோதர அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவன் ஒளியில் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளி. அப்போ என்னோடு இந்த சகோதரர்களோடு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு அதிக தேவையாக இருக்கிறது. 11 தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை
குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். ஆ, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால். ஆ, அப்போ எங்க போறேன் ஐக்கியம் அவ்வளவு தேவையாக இருக்கிறது. சகோதரிடம் அன்பு கூற வேண்டியது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அப்படியே 1 யோவான் 3:14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜீவனுக்கு அப்பதான் உட்பட்டு சகோதர அன்பு அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அது கூட ஒரு பொக்கிஷம். இன்னும் பாருங்க, அதிலே 15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் பகைக்க கூடாது. சகோதரத்திலே அன்பை காட்ட வேண்டும். அடுத்து 14 சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கும். சகோதரனுக்காக நம்முடைய ஜீவனை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஜீவன் என்றால் அதுதான் நம்ம தேவைகளே. ஏதோ ஒரு தேவை, ஒரு காரியங்கள் நம்ம உதவி செய்யலாம். இன்னும் சத்தியங்களை அதிகமாக அவர்களுக்கு சொல்லலாம். அவர்கள் சில சோர்வுகளில் விசுவாச குறைவுகளே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அநேக காரியங்களை சொல்லி தேற்றி அவர்களுக்காக நாம் பிரயாசப்படுத்த வேண்டும். இது கூட அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. இது ஒரு பொக்கிஷம் பரலோகத்திலே சேர்க்கப்படுகிறது. கடைசியாக பாருங்கள், லூக்கா 23:26 நாம் அங்கே ஒரு வசனத்தை படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவை சுமந்து கொண்டு மரணத்துக்கு நேராக போகிற அந்த வசனம் படிக்கும்போது பாருங்கள், அந்த வசனம் வார்த்தைகளை ரொம்ப நாம் கருத்தாக படிக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது என்று படிக்கிறார். இயேசுவை எங்கே கொண்டு போகிறாங்க பாருங்கள், கொலை செய்ய கொண்டு போகிறார்கள். அவரை சிலுவை மரத்திலே அடிக்கப் போகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்கள். நாம் இந்த நாட்களில் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிப்பதற்காக இழுத்து கொண்டு போகும்போது நம்முடைய மனது எவ்வளவாக துடிக்கும் இல்லையா? அந்த ஜீவன் எப்படியாக துடிக்க போகிறது. கழுத்தை அறுக்கும் ஒரு பயங்கரமான நிலை. அப்படி இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அங்கே தடுமாறி விழுகிறார். அப்பொழுது அங்கே சீமோன் என்ற ஒரு மனிதனை பிடித்து அந்த சிலுவையை அவர் பின்னாக சுமந்து கொண்டு வரும்படி அவரிடத்தில் வைக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீசர்கள், இன்னும் அதிகமாக அவரை நேசித்திட்ட 3 சீசர்களுடைய பேதுரு, யோவான், யாக்கோபு, இவர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமந்து கொண்டு வேதனையின் உச்சகட்டத்திலே இருக்கும் போது அவருக்கு உதவி செய்யாமல் அந்த சீசர்கள் எங்கே போய்விட்டார்கள்? அவரை தம்முடைய குருவாக தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவர்கள் ஓடி போய்விட்டார்களே. அந்த பாக்கியம் அந்த சீமோன் என்ற அந்த ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்திலே நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம்? நாம் கூட அந்த சூழ்நிலை கண்டு பயந்து ஓடித்தான் போயிருக்கிறோம். இதோ இப்பொழுது அந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில, இந்த பூமியில கிறிஸ்துவின் சரீர வகுப்பாராக சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய நாமத்துக்காக சிலுவை சுமக்கிறவர்களாக
அநேக பாடுகளின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேக குறைவுகளோடு தேவைகளோடு இருக்கிறார்கள். கடந்த நாட்களில் கூட சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு செய்தி வந்தது. ஒரு ஊழியக்காரர் அவர் வீட்டில் இருக்கும்போது, பிள்ளைகளோடு மனைவியோடு இருக்கும்போது அவரை இந்து இயக்கத்தில் உள்ளவர்கள் வந்து பிடித்து இழுத்து கொண்டு போகிறார்கள். அவரை அடித்து அவருடைய சட்டையை கிழித்து அவருடைய பனியன் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. பல பேராக சேர்ந்து அடிக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு சில பேர் தடுத்து போலீஸ் இங்கே கேஸ் ஆகிறது. போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவர்கள் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறார்கள். பாருங்கள், அவர்களை திட்டி அனுப்புகிறார்கள். அப்படியே 2 வகுப்பாரையும் அங்கே திட்டி கோபப்பட்டு கடிந்து கொண்டு போர்கள் என்று அனுப்பி விடுகிறார்கள். இதுதான் இன்றைய நிலை நம்முடைய தேசத்தில். இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. அப்படி நாமத்துக்காக அநேக சகோதரர்கள் இன்றைக்கு இப்படியாக பாடுகளின் வழியாக கடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபத்திலே அவர்களை தாங்க வேண்டும். அவர்களுக்கு இயன்ற உதவிகளை நாம் செய்யலாம். அங்கே எப்படி சீமோன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுமக்க அந்த ஒரு உதவியாக இருந்தாலும் அந்த பாக்கியம் அவருக்கு எப்படி கிடைத்ததோ அப்படியே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அந்த சகோதரர்கள் கிறிஸ்துவின் சரீர வகுப்பார் அநேக சூழ்நிலைகளில் இருக்கும்போது, தேவைகளில் இருக்கும்போது, இப்படியாக அடிக்கப்படும் போது அவர்களுக்கு உதவியாக தேவைகளை அவர்களுக்கு செய்து நாம் சிலுவை சுமக்கலாம். இதை நாம் நம்முடைய ஒரு பொறுப்பாக கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு எந்த உதவியை செய்தாலும் அதை எனக்கே செய்வீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால இந்த காரியத்தை நாம் செய்யும் போது அதை சிலுவை சுமப்பது போல ஆகும், அந்த சீமோனை போல. ஆனால் இந்த நாட்களிலே உலகம் இவைகளெல்லாம் வேடிக்கை பார்க்கும் சகோதரர்களாகிய நாம் அப்படி இல்லாமல் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொள்ள வேண்டும். இது இந்த நாட்களிலே நாம் சகோதர அன்பிலே வளருகிற ஒரு காரியம். இது பொக்கிஷமாக பரலோகத்திலே சேர்க்கப்படும். அதனால் சகோதரர்கள் இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சிலுவை சுமப்பதற்காக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு அதிகமாக வேதத்தை தியானித்து தேவனுடைய சத்திய வசனத்தின்படி தேவனுக்கு எது பிரியம் எது பிரியமில்லாதது என்று நாம் நிதானித்து அறிந்து அதன்படி நாம் நடந்து பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த புது சிருஷ்டி நாளும் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைவது அது கூட பொக்கிஷமாக பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதாக இருக்கும். இப்படி நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். கடைசியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் வேதத்தில் இப்படியாக தேவன் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும்
கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களா? அதனால் இப்பொழுது இன்னைக்கு நாம் படுகிற பிரயாசங்கள் விருதாவாக இருக்காது என்று நாம் அறிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த காரியங்களிலே நாம் பெருகுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க தேவன் நமக்கு ஆமென்.